எனக்கு வர பாடுகள் எல்லாம் அந்த மகிமைக்கு ஒப்பானது. ஆமாம், இது இந்த இவ்வுலகத்து பாடுகள். ஒரு பாட்டு கூட உண்டு, இக்காலத்து பாடுகள் இனி எப்போதுமே இல்லையே சந்தோஷம்தான். அது ஒரு பாட்டு, ஒரு கிராம பாட்டு, நல்ல பாட்டு. இந்த இப்போ இருக்கிற பாடுகள்லாம் நம்மை மகிமைக்கு கொண்டு போய் சேர்க்க விடாதபடி தடுக்கிற காரியங்களாக என்ன செய்யுது இருக்குது. இதை மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இதை மகிமைக்கு ஒப்பிட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன செஞ்சிடும், அவ்வளோதான், எல்லாம் புஷ்ஷுன்னு போயிடும். இந்த பாடுகளை வச்சு என்ன செய்யக்கூடாது, பரலோக தேவனை கணக்கிடக்கூடாது. இந்த பாடுகளை வச்சு, இந்த பிரச்சனையை வச்சு, இந்த காரியத்தை வச்சு என் தேவன் ஒருவேளை என்னை மறந்தாரோ, அந்த மகிமையிலிருந்து எனக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் விட்டு போயிட்டோ, இல்லை எனக்கு இந்த பாடுகள் மட்டும்தானா, இதை இந்த பாடுகளை பார்த்துட்டாலே நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, ஆண்டவரை பார்க்குற வரைக்கும் பேதுரு என்ன செய்யலை, தண்ணிக்குள்ளே போகலை. எப்போ சூழ்நிலையை பார்த்தானோ அப்போ தண்ணிக்குள்ளே என்ன செஞ்சிட்டா, போயிட்டான். பாடுகள் எப்போ வருதோ, பாடுகளை பார்க்கும் பொழுது மகிமையை இழந்துருவோம். மகிமையை ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற நன்மையான காரியங்கள் என்ன செஞ்சிருவோம், கண்ணு மறைச்சிரும், பாடுகள் மறைச்சிரும். இந்த கஷ்டத்துடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, நம்மளை ஆண்டவரிடத்து சீக்கிரமாக பிரிச்சிடும். ஒரு திரையை கொண்டு வந்துடும் ஆண்டவருக்கு நமக்கு முன்பதாக. ஆண்டவரை பார்க்க விடாதபடி இந்த கஷ்டங்கள், இந்த சூழ்நிலைகள் ஆண்டவரை விட்டு நம்மளை பிரிக்கிறதுக்கு என்னென்ன காரியம் உண்டோ எல்லாம் என்ன செய்யும், ஆமாம், அப்படியே ஆண்டவர் பக்கம் திரும்பாத அளவுக்கு என்ன செஞ்சிடும், மறைச்சிரும். நல்லா கவனிங்க, பாடுகள் வரும்போது இன்னும் துதிக்கணும். ஆமென். பிரச்சனைகள் வரும்போது இன்னும் துதிக்கணும். ஆண்டவரை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ துதிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ அந்த பிரச்சனைகள் என்ன செய்யும், மழை போல் இருக்கிறதுலாம் பனி போல உருகுகிறதா இருக்கும். அல்லேலூயா.